பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த croissant ஜாமுனை பார்த்தா பசங்க தட்டை காலி பண்ணிடுவாங்க. இந்த காம்பினேஷன் இப்போது இன்டர்நெட்டில் செம்ம வைரல். இதோட ஒரிஜினல் டேஸ்ட் மாறாமல் நம்ம வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு நியூட்ரிநூக். நான் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட்டும் சேர்த்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே 3/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிட்டுருக்கும். இப்போ இதை நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி croissant ஷேப்பில் பண்ணுறதுனால நல்லா ஃப்ளாட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஷேப்பு நல்லா ஈவனாக வரும். நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்தோன்னா தான் நமக்கு croissant ஷேப் அழகாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ரோல் பண்ணிட்டோம். இந்த சைடு எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் காட்டுற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம croissant ஷேப் அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கிறப்போ அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் croissant ஷேப் கொஞ்சம் பால் ஷேப்பு பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் பால் ஷேப்பு பண்ணிக்கிறேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோ சுகர், 1 லிட்டர் தண்ணி, கொஞ்சமாக சாஃப்ரான். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்த உடனே சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த croissant ஜாமுனை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துட்டோன்னா நம்ம croissant ஜாமுனும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ண அந்த குலோப் ஜாமுனும் பொரிச்சாச்சு. இப்போ இந்த சூடாக இருக்கிற அந்த ஜாமுனை சூடாக இருக்க அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் நல்லா ஊற வச்சோன்னா சுகர் சிரப்பில் ஜாமுன் ஊறி சூப்பராக வரும். இப்போ நம்ம croissant ஜாமுனும் ரெடி. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அந்த சுகர் சிரப்பில் ஊறி சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்மேடாக ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச மாதிரி மில்லட் பிஸ்கெட், ஜாம் பிஸ்கெட்னு 10 டைப்ஸில் பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இது 100 கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்லட் லட்டு 9 டைப்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. மில்லட் ப்ரௌனிஸே எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. அசார்டட் ப்ரௌனிஸ், டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் டீ கேக், மினி சாக்கோ சிப் குக்கீஸ், மினி குக்கி டீன்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.